பிரைசலாட் சங்கீதம் 26 தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்கு உள்ளாடி போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோவோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தாவீதை குறித்து 11 விதமான காரியங்கள் இந்த சங்கீதத்தில் சொல்லியிருக்கிறாரு. முதலாவது வசனத்தில் பார்க்கும்போது, கர்த்தாவே என்னை நியாயம் விசாரியும், நான் என் உத்தமத்திலே நடக்கிறேன். அப்போ முதலாவது காரியம் என்ன அப்படின்னா உத்தமத்திலே நடக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ரெண்டாவது காரியம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, கர்த்தரை நம்பி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதே 1வது வசனத்தில் தான் அதை நம்ம பார்க்க முடியும். 3வது வசனத்தில் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா சத்தியத்திலே நடந்து கொள்ளுகிறேன். 4வது வசனத்தில் என்ன சொல்லியிருக்கிறாரு, வீணரோட நான் உட்காரவில்லை. அதே 4வது வசனத்தில் சொல்லியிருக்கிறாரு, வஞ்சகரிடத்தில் நான் சேர்வதில்லை. 5வது வசனத்தில் பார்க்கும்போது பொல்லாதவர்களின் கூட்டத்தை பகைக்கிறேன். அதே 5வது வசனத்தில் என்ன சொல்லியிருக்கிறாரு, துன்மார்க்கரோட உட்காரேன். 7வது வசனத்தில் பார்க்கும்போது கர்த்தருடைய பீடத்தை சுற்றி வருகிறேன். 12வது வசனத்தில் பார்க்கும்போது சபைகளிலே நான் கர்த்தரை துதிப்பேன். அதே 12வது வசனத்தில் என் கால் செம்மையான இடத்தில் நிற்கிறது. 11வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, கர்த்தாவே உமது ஆலயமாகிய வாசஸ்தலத்தையும் உமது மகிமை தங்கிய ஸ்தானத்தையும் வாஞ்சிக்கிறேன். இங்கே வாஞ்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. எது அப்படின்னா கர்த்தருடைய ஆலயமாகிய அவருடைய வாசஸ்தலத்தையும் அவருடைய மகிமை தங்கிய ஸ்தானத்தையும் வாஞ்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இதை ஏன் சொல்கிறாரு அப்படின்னு பார்க்கும்போது, தாவீது முதலாவது வசனத்தை நம்ம வாசித்து பார்க்கும்போதும் 2வது வசனத்தை நம்ம வாசித்து பார்க்கும்போதும் தாவீது கர்த்தரிடத்துல ஒரு வேண்டுதல் வைக்கிறாரு. என்ன அப்படின்னா, கர்த்தாவே என்னை நியாயம் விசாரியும். 2வது, கர்த்தாவே என்னை பரீட்சித்து என்னை சோதித்து பாரும். இன்னொரு காரியம், என் உள்ளந்திரியங்களையும் என் இருதயத்தையும் புடமிட்டு பாரு. 2 வசனம், முதலாவது வசனம் 2வது வசனத்திலையும் இந்த 3 காரியங்களே சொல்கிறாரு. 1, கர்த்தாவே என்னை நியாயம் விசாரியும். 2வது, கர்த்தாவே என்னை பரீட்சித்து என்னை சோதித்து பாரும். 3வது, என் உள்ளந்திரியங்களையும் என் இருதயத்தையும் புடமிட்டு பாரும். இந்த 3 காரியத்தையும் சொல்லிட்டு தான் என்ன சொல்கிறாரு, நம்ம முதல்ல பார்த்தோம் இல்லையா 10 காரியங்கள். அந்த 10 காரியங்களை அவர் ரெகுலராக கரெக்டாக சொல்கிற மாதிரி நடக்கிறாரா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்கள், சோதித்து பாருங்கள், பரீட்சித்து பாருங்கள், என்னை புடமிட்டு பாருங்கள், என்ன அதன் மூலம் என்ன நியாயம் விசாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த சங்கீதத்தில் தாவீது சொல்லியிருக்கிறார். 9வது வசனத்தில் நம்ம பார்க்கும்போது, என் ஆத்துமாவே பாவிகளோடும் என் ஜீவனை இரத்த பிரியரோடும் கூட வாரிக்கொள்ளாதேயும்னு சொல்லியிருக்கிறார். ஏன் அப்படி சொல்கிறாருன்னா, அதை ஏனுங்கிறதோட ஆன்சர் 10வது வசனத்தில் பார்க்கும்போது, அவர்கள் கைகளிலே தீவினை இருக்கிறது, அவர்கள் வலது கை பரிதானங்களால் நிறைந்திருக்கிறது. இந்த பாவிகளோடு அப்படிங்கிற 9வது வசனத்தில் சொல்கிற அந்த பாவிகள் எப்படி இருக்கிறாங்க, அவங்க கைகளில் தீவினை இருக்கிறது, அவங்களோட வலது கை பரிதானங்கள்னால நிறைந்திருக்கிறது. அதனால் என்னுடைய ஆத்துமாவை அந்த பாவிகளோடும் என்னுடைய ஜீவனை இரத்த பிரியரோடும் கூட மாறிக்கொள்ளாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேண்டுதல் வைக்கிறாரு. இப்படி இந்த சங்கீதத்தில் தாவீது 2 வேண்டுதல் வைப்பார். முதலாவது நம்ம பார்த்தோம் ஏற்கனவே, நான் இப்படி உத்தமத்தில் நடக்கிறேன், கர்த்தரை நம்பி இருக்கிறேன், சத்தியத்தில் நடந்து கொள்கிறேன், வீணரோட நான் உட்காருவதில்லை, வஞ்சகரிடத்தில் சேர்வதில்லை, பொல்லாதவர்களின் கூட்டத்தை பகைக்கிறேன், துன்மார்க்கரோட உட்காரேன், கர்த்தருடைய பீடத்தை சுற்றி வருகிறேன், சபைகளிலே நான் கர்த்தரை துதிப்பேன், என் கால் செம்மையான இடத்தில் நிற்கிறதுன்னு சொல்லுகிறார் இல்லையா. அந்த காரியத்தை குறித்து என்னை விசாரித்து பாருங்கள், என்னை சோதித்து பாருங்கள், என்னை பரீட்சித்து பாருங்கள், என்னுடைய உள்ளந்திரியங்களையும் என்னுடைய இருதயத்தையும் புடமிட்டு பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. 2வது என்ன வேண்டுதல் அப்படின்னா, இந்த பாவிகளோடும் இரத்த பிரியரோடும் கூடும் என்னுடைய ஆத்துமாவையும் என்னுடைய ஜீவனையும் வாரிக்கொள்ளாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் 2 வேண்டுதலை இந்த சங்கீதத்தில் நம்ம பார்க்க முடியும். இன்னொரு முக்கியமான காரியம் என்னன்னா, கர்த்தரை நம்பி இருக்கிறேன் ஆகையால் நான் தள்ளாடுவதில்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்போ நம்மளும் இதிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா, கர்த்தரை நாம் நம்பி இருந்தால் நாம் என்ன செய்ய மாட்டோம், தள்ளாடுவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிந்து கொள்ளலாம். இன்னொரு முக்கியமான காரியம் 12வது வசனத்தில் என்ன சொல்லியிருக்கு, சபைகளிலே நான் கர்த்தரை துதிப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு.
எந்த சொல்லி துதிப்பார் அப்படின்னா 6வது வசனத்தில் சொல்லியிருக்கு. கர்த்தாவே, நான் துதியின் சத்தத்தை தொனிக்க பண்ணி உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பதற்காக அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்போது கர்த்தரை எது சொல்லி துதிப்பார் அப்படின்னா கர்த்தருடைய அதிசயங்களை எல்லாம் மற்றவங்களுக்கு சொல்லி விவரிப்பதற்காக துதியின் சத்தத்தை தொனிக்க பண்ணி துதிப்பேன் அப்படின்னு இந்த சங்கீதத்தில் சொல்லியிருக்கிறார். இவ்வளோதான் இந்த சங்கீதம். ரொம்ப ஈஸி, நம்ம வாசித்த உடனே ஈஸியாக நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா, கர்த்தரை நம்ம நம்பி இருந்தால் நாம் தள்ளாடுவதில்லை. அதை நம்ம கரெக்டாக நம்ம தெரிந்து கொள்ளணும். இன்னொரு காரியம் என்ன அப்படின்னா, தாவீதை குறித்து ஒரு 10 காரியம் சொல்கிறார் இல்லையா, அந்த 10 காரியத்தையும் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஃபாலோ பண்ணுறவர்களாக இருக்கணும். இந்த சங்கீதம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா இதை மறக்காமல் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.